வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 9ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4,-2 என்ற புள்ளி வழியாக செல்லும் கோடு y அச்சை 0,2 என்ற புள்ளியில் சந்திக்கிறது. இந்த கோட்டின் மீது இரண்டாம் கால்பகுதியில் அமையும் புள்ளி ஏதேனும் ஒன்றை கூறுக. பாருங்க, 4,-2 வழியே ஒரு கோடு செல்லுது. அது y அச்சை எந்த புள்ளியில் சந்திக்குது? 0,2 புள்ளியில் சந்திக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கோட்டின் மீது இரண்டாவது கால் பகுதியில் அமையக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளியை நம்ம கண்டுபிடி. நிறைய புள்ளி இருக்கும் ரெண்டாவது கால் பகுதியில். இந்த கோட்டின் மீது நிறைய புள்ளிகள் இருக்கும். நம்ம என்ன செஞ்ச போதும்? ஒன்று எழுதுனா போதும். எழுதலாமா? பாருங்க, முதல்ல நம்ம கிராஃப் வரைபடம் வரையணும். பாருங்க, இந்த கிடைமட்ட அச்சு இருக்கு இல்லையா, இது எக்ஸ் அச்சு. இந்த செங்குத்து அச்சுக்கு பேர் y அச்சு. இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் 0. இதான் என்னது? 0. அளவு திட்டம் கண்டிப்பாக எழுதணும். போன கிராஃபில் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். 3வது கணக்கு சேர்த்து கரெக்டாக எழுதிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 0வுக்கு வலது பக்கம் வரப்போகிறோம். டார்க் லைன் இருக்கு இல்லையா, அந்த டார்க் லைன் தான் 1, அடுத்த டார்க் லைன் 2, அடுத்த டார்க் லைன் 3, அடுத்த டார்க் லைன் 4, அடுத்த டார்க் லைன் பளிச்சுன்னு இருக்கு இல்லையா, அதை தான் எடுக்கணும். இந்த பக்கம் இடது பக்கம் வந்தோம்னா -1, அடுத்த டார்க் லைன் -2, -3, -4, -5. முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, மேல் பக்கம் மேலே போனோம்னா ப்ளஸில் எழுதணும். 1, 2, 3 எல்லாமே இந்த பளிச்சுன்னு இருக்கு இல்லையா, அந்த லைனை தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், 5 முடிச்சிட்டோமா? கீழே வரும்போது இங்கே இருக்குது பாருங்கள், இதான் -1. சில பேர் என்ன செய்வீங்கன்னா, இந்த 0 பெருசாக எழுதிடுவீங்க. -1 பேர் இந்த கோட்டை விட்டு இங்கே வந்து எழுதுவீங்க -1. அது தப்பாயிரும். இது 0. அடுத்த பளிச்சுன்னு இருக்க லைன் என்னது? டார்க் லைன் -1 இங்கே இருக்குது. அடுத்தது -2, அடுத்தது -3, அடுத்தது -4, -5. சரியா? இப்போ நம்ம குறிக்க வேண்டிய புள்ளி பாருங்க, 4,-2. எக்ஸ் அச்சில் 4, y அச்சில் -2. பாருங்க, எக்ஸ் அச்சில் 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? எக்ஸ் அச்சில் 4 இங்கே இருக்குது, y அச்சில் -2 இருக்குது. அப்போ இது எங்கே அமையும்? இந்த புள்ளி இங்கே அமையும். பாருங்கள், -4லேருந்து கீழ் நோக்கி வரணும். இந்த -2லேருந்து வலது பக்கம் வரணும். 2 இந்த இடத்துல சந்திக்குமா? பாருங்கள், 4லேருந்து கீழ் நோக்கி வர கோடும் -2லேருந்து வலது பக்கம் வர கோடும் இந்த இடத்துல சந்திக்கும். இதான் என்னது? ப்ளஸ் 4,-2. 4,-2. இந்த கோடு என்ன செய்யுதான்? 0,2 புள்ளியை சந்திக்குது y அச்சில். அப்போ பாருங்கள், இது எக்ஸ், இது y. எக்ஸோட மதிப்பு 0 விட்டுருங்க. yயில் 2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? இதான் என்னது? நமக்கு தேவையான புள்ளி 0,2. அப்போது இது வழியாக ஒரு கோடு வருது. என்ன செய்யுது? இந்த இடத்த சந்திக்குது. கோடு போட்டுருவோமா? பாருங்கள், கோடு போட்டுருவோம். கரெக்டாக கோடு போடணும். கோடு போட்டோம்னா பாருங்கள், நல்லா நீளமாக நல்லா கோடு போட்டு அம்புக்குறி போட்டு விட்டுருங்க. இதான் என்னது? அவங்க கொடுத்துருக்கதோட வரைபடம். பாருங்கள், இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோடு 0,2 புள்ளியை தொட்டு எங்கே வந்துருச்சு? இரண்டாவது கால் பகுதி வந்தாச்சு. இதான் முதல் கால் பகுதி, இது இரண்டாவது கால் பகுதி, இது மூன்றாவது கால் பகுதி, இது 4வது கால் பகுதி. 2வது கால் பகுதி வந்தாச்சு. பாருங்கள், இந்த கோட்டின் மீது 2வது கால் பகுதி நிறைய புள்ளிகள் இருக்குது. இங்கே பாருங்கள், -1. இந்த இடம் என்னது? -1,3. இந்த இடத்த பாருங்கள், இங்கே என்னது? -2,4. இந்த இடம் பாருங்கள், என்ன இருக்குது? -3,5. இதுக்கு நேராக எக்ஸோட மதிப்பை முதல்ல பார்க்கணும். -1, ஒய்யோட மதிப்பு 3. இந்த இடத்த பாருங்கள், இதுக்கு நேராக எக்ஸோட மதிப்பு -2, ஒய்யோட மதிப்பு 4. இதுக்கு நேராக பாருங்கள், எக்ஸோட மதிப்பு -3, ஒய்யோட மதிப்பு 5. நிறைய புள்ளிகள் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரே ஒரு புள்ளி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதை எடுத்து எழுதிக்கலாம்? -1,3 எழுதினாலும் கரெக்டு, -2,4 எழுதினாலும் கரெக்டு, -3,5 எழுதினாலும் கரெக்ட். எல்லாமே கரெக்டு. ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். நான் -1,3 எழுத போகிறேன். பாருங்கள், வரைபடத்திலிருந்து தேவையான இரண்டாம் கால் பகுதியில் அமையும் ஒரு புள்ளி -1,3. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.